இந்த தாவேக்கா தற்குறிகளுக்கு டெய்லியும் இதே வேலையாக போச்சு. ஒன்று பேச வேண்டியது, அப்புறம் எதிர்ப்பு கிளம்புன உடனே நான் அப்படி சொல்லலை, நான் அந்த எண்ணத்தில் சொல்லலை, நான் அவங்கள சொல்லலை, இவங்கள சொல்லலை அப்படின்னு பல்ட்டி அடிக்க வேண்டியது. ஏற்கனவே இப்போ தான் ஆதவ அர்ஜுனா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டி தலைவரோட ரசிகர்களிடம் செருப்படி வாங்கி கடைசியில் மேடையிலேயே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மன்னிப்புலாம் கேட்டான். இப்போ அவங்க கட்சியிலேருந்து இன்னொருத்தன் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது விஜயை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாரும் இப்படி தான் மாட்டுறானுங்க, விஜயை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேச வேண்டியது. ஃபெலிக்ஸ் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்களாம், பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் ஒன்றா வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆயிடுறாங்களாம், அப்படி இல்லாட்டி கார் ரேஸுக்கு போகிறாங்களாம். ஆனால் இவங்க நொன்னை மட்டும்தான் தன்னை வாழ வச்சவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காராம். விஜய் மட்டும்தான் யோக்கியவானம், மற்றவங்கெல்லாம் இவனுங்களுக்கு மனுஷனா தெரியல போல. ஆனால் பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறாங்க, கார் ரேஸ்க்கு போகிறாங்க. ஆனால் நமது தலைவர் என்ன முடிவெடுத்தார்? இத்தனை ஆண்டுகள் என்னை உச்சத்திற்கு அழைத்து சென்ற இந்த மக்களுக்காக நான் என் எஞ்சியுள்ள வாழ்நாளை திருப்பி தருகிறேன். ஏன்? சரி, வாழ வச்சவங்களுக்காக இதுவரையும் விஜய் ஏதாவது அவருடைய சொந்த காசில் பண்ணியிருக்காரா? இத்தனை கோடி படத்துக்கு சம்பாதிக்கிறாரு. இப்போ நேத்தம் ஆதவ அர்ஜுனா பேசும்போது ஜனநாயகன் வந்திருந்தால் 1500 கோடி விஜய் நான் சம்பாதிச்சிருப்பார் அப்படின்னு பேசுகிறான். அப்போ அவ்வளோ கோடி சம்பாதிக்கிறவங்க மக்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இருந்தாங்க, ஒரு பாதியை வச்சுக்குங்க, முழுசாக கூட கொடுக்க வேண்டாம், இல்லை பாதியோ ஒரு கால்வாசியோ கொடுத்துருக்காரா? இவர் அரசியலுக்கு தான் நொட்டுவாராம், அதை நம்ம நம்பணுமா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஃபெலிக்ஸ் அந்த டைமில் அஜித் அவர்களை பற்றி தான் பேசியிருந்தான் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும், எல்லா செய்தி சேனல்கள்லையும் அது வெளியாச்சு. இப்போ ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறான்னா, அஜித்தை பற்றி நான் சொல்லலை, நான் அஜித் அவர்களுடைய பெயரையே அங்கே மென்ஷன் பண்ணலை, நான் சொன்னது உதயநிதியை பற்றி, ஆனால் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறான். நம்ம ஊர்ல நடந்த ரேஸுங்க அது. உதயநிதி ரேஸ் விட்டுருந்தாருல, அஜித்த சொல்ல நான் இருங்க அஜித்த சொல்ல. ஓகே ஓகே. இல்ல எல்லாரும் அப்படிதான் அப்படி புரிஞ்சுப்பாங்க. ஏண்டா எங்கள் நெத்தியில் ஏதாவது எழுதியிருக்கா? பேசுகிறதெல்லாம் பேசிட்டு எதிர்ப்பு கிளம்புனா உடனே அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு மாற்றிடுவீங்களாடா? எங்களை பார்த்தா என்ன உங்கள் ரசிகர்கள் மாதிரி தற்குறிகள் மாதிரியாக தெரியுது? அவனுங்க தான் என்ன சொன்னாலும் நம்புவானுங்க. உச்சம் தொட்ட நடிகர்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க, கார் ரேஸுக்கு போகிறாங்கன்னு பேசுகிறான். உதயநிதியை சொன்னானா? உதயநிதியை யாராவது உச்சம் தொட்ட நடிகர்னு சொல்லுவாங்களா? சரி, உதயநிதியை உச்சம் தொட்ட நடிகர்னே சொல்லியிருக்கட்டுமே. உதயநிதி அரசியலில் தான் இருக்கார். இப்போ கார் ரேஸ் நடத்தினதுமே அரசு சார்பாக தான் நடத்துனாங்க. அப்புறம் உதயநிதியை எப்படி நம்ம உச்சம் தொட்ட நடிகர்கள் கார் ரேஸுக்கு போயிடுறாங்க அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஏன்னா உதயநிதி அரசியலில் தானே இருக்கார். இவர் சொன்னது கார் ரேஸ் ஓட்ட போயிடுறாங்க, அதாவது கார் ரேஸ் ஓட்ட போயிடுறாங்களாம், அரசியலுக்கு வர்றது இல்லையா, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வர்றது இல்லையா. அப்படி வந்திருக்கிறதுல விஜய் தான் வந்திருக்காரு உச்ச நடிகர்களில் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அஜித் அவர்களுடைய ரசிகர்களின் எதிர்ப்பு கிளம்பின உடனே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி நான் உதயநிதியை சொன்னேன் அப்படிங்கிறானுங்க. ஆட்சிக்கு வராமலே இவனுங்க இவ்வளோ பொய்ப்பித்தலாட்டம் பண்ணுறானுங்க பேசுகிறானுங்கன்னா, இவனுங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் இப்போ உள்ள அரசியல்வாதிகளையே தூக்கி சாப்பிட்ருவானுங்க.